அருமையான சுவையான அதே நேரத்தில் ரொம்ப சுலபம் மற்றும் ஆரோக்கியமான கஞ்சி மாவு, சத்து மாவு அல்லது சமச்சீர் மாவு பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர் ஜெயக்குமார். இந்த மாவில் முழுக்க புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் இது நம்மளுடைய உடல் எடை பெருகாமலும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு அருமையான மாவு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம். முதல்ல இந்த சிகப்பு அரிசி அதை உபயோகப்படுத்தலாம். இந்த சிகப்பு அரிசி நிறைய சத்து நிறைந்தது, அதனால தான் நம்ம சிகப்பு அரிசி உபயோகப்படுத்துகிறோம். அப்படி சிகப்பு அரிசி கிடைக்கல அப்படின்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த அரிசியின் அளவை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது அரிசி தேடி கிடைக்கல அப்படின்னா இதை கூட உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே கொள்ளு ஏன் சேர்க்குறோன்னா, கொள்ளு உடல் கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. நல்லா வறுபட்டு பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கேழ்வரகு சேர்த்துக்கலாம். ராகி கல் மண் கொஞ்சம் இருக்கும், அதனால் கவனமாக கழுவிட்டு ஆற வச்சு இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கேழ்வரகு நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்தது பச்சை பயிறு. நம்ம பச்சை பயிறு நல்லா வறுபட்டுடுச்சு, நிறமாற்றம் தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிறு தீ அல்லது இந்த சூடே போதும். நம்ம ஏற்கனவே கடையில் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கோம். வறுத்த வேர்க்கடலை மற்றும் பொட்டுக்கடலையை இதில் போட்டுக்க போகிறோம். கடைசியாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு வெதுவெதுப்பு தன்மையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு பொடியாகிறது சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் இதை லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம், அல்லது இந்த வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு நல்ல பொடியை திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சோண்டு சுக்கு சேர்த்துக்கிறோம். சுக்கு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்னுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது, அதனால சேர்த்துக்கிறோம். அப்படி சுக்கு விருப்பப்படாதவங்க சுக்கை தவிர்த்தும் இதை செய்யலாம். இப்போ நம்மளுடைய ஆறின பொருட்களெல்லாம் நம்மளோட மிக்சர் ஜாருக்கு மாற்றலாம். பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக அரைப்பட்டிருக்குன்னு? நல்ல ஒரு மிருதுவான பொடித்தன்மைக்கு வரணும். இது அவ்வளோதான். இதை நம்ம ஜலிக்க வேண்டாம். அப்படியே இதை நம்மளுடைய ஒரு உலர்ந்த பாத்திரத்தில் மாற்றி இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணியை சுட வச்சுக்கலாம். நீங்கள் இதை சர்க்கரை சேர்த்து பால் சேர்த்து இனிப்பாகவும் சாப்பிடலாம், அல்லது உப்பு சேர்த்து மோர் சேர்த்து கொஞ்சம் நல்லா புளிப்பாகவும் சாப்பிடலாம். நான் இதில் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேஜை கரண்டி அளவு நல்ல குவிந்த நிலையில் இருக்கக்கூடிய மாவு. இப்போ நம்மளுடைய கஞ்சி தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த சுவையான அருமையான புத்துணர்ச்சியும் ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பானத்தை குடிச்சிட்டு நம்மளுடைய நாட்களை தொடங்கலாம். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.